என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் மக்கள் வந்து திட்டினாங்க, சில இடத்துல திட்டினாங்க. இன்னமும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்னதான் வந்து பிரசிடென்டா இருந்தாலும், அவங்க என்னதான் உயர்ந்து வந்தாலும் அவங்க வந்து இன்னும் தாழ்த்தப்பட்டே தான் இருக்காங்க. நான்லாம் என்னால கிளைமேக்ஸ்ல முடியலன்னா லாஸ்ட்ல வந்து பேட்டி கூட அழுதுட்டேன், என்னால முடியல. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணா. எல்லாரும் புலங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாத்ரூம் தான் விழுந்தாரு. நியூடா இருந்தது உண்மை. எறும்பு காக்கா 5 அறிவு 4 அறிவு ஜீவன்லாம் எதையுமே பாக்குறதுல பாகுபாடு பாக்குறது கிடையாது. அண்ணனுக்காக மட்டும்தான் அங்க இருந்து வந்தோம். நாங்க வந்திருக்கிறது எல்லாம் ஆல் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம் ப்ரோ. ஏற்றத்தாழ்வு எல்லாம் பாக்குறாங்களா, எல்லாம் சமம்னு நினைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என்ன கேள்வி கேட்டீங்க? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குது. மக்கள் ஏத்துக்கிட்ட படமா இருக்குது, மக்கள் கொண்டாடக்கூடிய படமா இருக்குது. எப்பவுமே வந்துட்டு இந்த கமர்ஷியல் படத்துக்கு தான் கூட்டம் வரும், பெரிய பெரிய நடிகர்களுக்கு தான் கூட்டம் வரும் அப்படிங்கிற விஷயத்த உடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் உள்ளக்குள்ள நான் பாக்குறேன், ஸ்கிரீன்ல பாக்குறேன், ஒரு ஒரு சீனுக்கும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு சும்மா ஏதாவது ஒரு கலப்படத்தை கொண்டு வருவாங்க, அந்த கலப்படமே இல்லாம இருக்கு அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. அது கண் கூட தெரியுது. சசிகுமார் சார் ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, இதுவரை நீங்க சசிகுமார் சார் இப்படி ஒரு கேரக்டரை பார்த்திருக்கவே மாட்டீங்க, இனிமே பாப்பீங்களான்னு தெரியல. இதுவரை பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 கதையின் நாயகன் கதாநாயகனா மாறி இருக்கிறாங்க எத்தனை தடவை. ஆனா கதாநாயகன் கதையின் நாயகனா மாறி இருக்கு இந்த தடவை தான். நீங்க வந்து சசிசாரே பார்க்க முடியாது, ஒரு கூழ்பானைங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்க்க முடியும். சூப்பரா அழகா அதை வந்து ஒரு உள்வாங்கி, இதை வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் டேமேஜ் ஆகுமே அப்படிலாம் நினைக்காம நான் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கேன், அதை நான் முழுசா செஞ்சிடறேன், திருப்திகரமா செஞ்சிருக்கேன் அப்படின்னு செஞ்சிருக்காப்ல. என்னுடைய கேரக்டர் கொஞ்சம் மக்கள் வந்து திட்டினாங்க, சில இடத்துல திட்டினாங்க. அது கோவப்பட்டாதான் நம்ம வெற்றி அடைஞ்சோம், நல்லா நடிச்சிருக்கோம்னு அர்த்தம். கோவப்பட்டிருக்காங்க. அதே போல சில இடங்கள்ல என்னோட டைலாக் என்னைய திட்டினா கூட அவங்க கை தட்டுறாங்க, என்னைய கீழே தூக்கி போட்டு மிதிச்சா கூட கை தட்டுறாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு டைலாக் சொல்லிட்டு போவேன், அதெல்லாம் மக்கள் விசிலடிச்சு கொண்டாடுறாங்க. ஆனா அது யதார்த்தமான உண்மை. ஏன்னா திருப்பி அவங்க சைடு இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் கவர்மெண்ட் அதிகாரி, அவர் எப்படி இந்த பக்கம் இருக்க முடியும்? அவருக்கு திருப்பி வேலை வேணும், வருமானம் வேணும், அவர் குடும்பத்தை பார்க்கணும்ல. அதனால அவர் அந்த பக்கம் மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கு. லவ்ங்கிறது வந்துன்னா கணவன் மனைவிக்கான லவ் தான். இது வந்து இந்த நார்மலா இந்த இளம்தாரிகள் லவ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இளமையில வர லவ் கிடையாது. இது கணவன் மனைவிக்குள்ள லவ். அவர் கணவன் ஒவ்வொரு இடத்துலயும் ஜெயிக்கணும்னு மனைவி நினைப்பாங்கல்ல, அதுதான் லவ். அந்த லவ் இது என்னன்னா, அந்த சுருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புது ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அறிமுகமான மாதிரி தெரியாது, நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர், அதாவது சசிகுமார் சார் கேரக்டரை எந்தெந்த இடத்துல டவுன் ஆகுதுல அப்பெல்லாம் தட்டி கொடுத்து, எப்படி வந்து ஒரு கணவன் வந்து டவுன் ஆகும் போதெல்லாம் மனைவி தட்டி கொடுக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சூப்பரா கடைசி வரையே ஒரு ஒரு வீர மங்கையா வந்து கடைசி வரையே ஆளுமை பண்ணி அழகா எடுத்து கொண்டு போய் நீ செய்யி இருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு கடைசியில 2 பேர் சாட்சிக்கு வேணும். அப்ப கூட நான் இருக்கேன் அப்படின்னு கூட நான் நின்று சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய கேரக்டர். அதான் காதல். நிறைய ஒரிஜினல், எந்த வயதுமே ஃபேக் கிடையாது. எதுவுமே வந்து செட்டு போடல, எதுவுமே வந்து இந்த பாத்ரூம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் செட்டு கிடையாது, ஒரிஜினலா நடந்தது. அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல என் கண் கூட பார்த்தேன். எல்லாரும் புலங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாத்ரூம் தான் விழுந்தாரு. நியூடா இருந்தது உண்மை. எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது அந்த படத்து வாய்ப்பே இல்லை. அந்த மட்டையில பின்னாடி அடிப்பாங்க முதுகுல, அதெல்லாம் ஒரிஜினல் அடி, சட்டார்னு வச்சாங்க. அந்த நேரம் அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் கொஞ்சம் காய்ச்சல் இருந்தாங்க. அந்த மாதிரி ரொம்ப பாவம், ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்துக்குலாம் நீங்க அவருக்கு வந்து கண்டிப்பான முறையில் இறைவனர்களால் ஒரு அவார்டு கிடைக்கணும். அதாவது சசிகுமார் சார் கிடைக்கணும். எங்க இயக்குனருக்கு நல்ல படத்தை இன்னும் நிறைய படம் பண்ண வைக்கணும். அவருக்கு ஒரு நல்ல பெரிய அவார்டை இறைவன் கொடுக்கணும். சமுத்திரக்கனி சார் எப்பவுமே நல்ல மெசேஜ் கேரக்டரா வந்துட்டு போவாரு. அந்த மெசேஜ் கேரக்டரை ஏத்துக்கிற மாதிரியே வந்து பண்ணிட்டு போயிருவாரு. கடைசியில் ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லும் போது மக்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த, அது மாதிரி ஒரு வசனம் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, போட்டி இல்லைங்கிறது ஒரு பெருமை கிடையாது, போட்டி போடுற ஜனநாயகம் தான் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பெருமைக்கான கேரக்டரை பெருமை சேர்த்திருக்காரு. டைரக்டர் சாரு ஆல்ரெடி கத்துக்குட்டி விவசாயத்தை மையப்படுத்தி விவசாயி ஒருத்தர் செத்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறத அதுல வலியோட வேதனையோட சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு உடன்பிறப்பு வந்து ஒரு அக்கா தம்பி பாச சிறப்பாக சொல்லுது. இந்த படம் மிகப்பெரிய எமோஷனலாகவும் ரொம்ப வேதனையாகவும், என்னால கிளைமேக்ஸ்ல முடியலன்னா லாஸ்ட்ல வந்து பேட்டி கூட அழுதுட்டேன், என்னால முடியல. ஏன்னா எனக்கு கனெக்டட் ஆச்சு. இன்னும் வந்து ரிசர்வ் தொகுதி பொது தொகுதின்னு ஒன்று இருக்கக்குள்ள வந்து பொது தொகுதியில எல்லாரும் நிக்கலாம், யார் வேணா நிக்கலாம். ரிசர்வ் தொகுதின்னு ஒதுக்கின பிறகு அவங்க தான் நிக்கணும். ஆனா அவனும் வந்து ஏன் மாட்டுக்கொட்டையில வேலை செய்யறவன் தான் வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில ஊர்களில் நடக்குது. அது எல்லாமே இருக்காது, நடக்கக்கூடாது. எறும்பு காக்கா 5 அறிவு 4 அறிவு ஜீவன்லாம் எதையுமே பாக்குறதுல பாகுபாடு பாக்குறது கிடையாது. ஆனா இன்னும் நம்ம மனுஷனாகிய 2024 வந்துருச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு மற்ற எல்லாத்துக்கும் ராக்கெட் அது இதுன்னு விட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கும் அந்த ஒரு சில கிராமங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. அது இனிமே நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்க ஒரு சில கிராமத்தெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அது இருக்கு, இன்னமும் ஒரு சில ஊர்களில் இருக்கு. அதை தெளிவா சொல்லியிருக்காரு. 10க்கு 10 கொடுக்கலாம் தலைவா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்கு. ஒரு சில படங்கள் வந்திருக்கு, ஆனா
சசிகுமார் சார் கேரியர்ல இது ஒரு நல்ல படமா இருக்கும். படம் சூப்பரா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருக்கணும். வேற லெவல் போற படம். அண்ணனுக்காக மட்டும்தான் அங்க இருந்து வந்தான். நாங்க வந்திருக்கிறது எல்லாம் ஆள் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம் ப்ரோ. அண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நம்முடைய எல்லா மாடத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க புதுக்கோட்டை சார். புதுக்கோட்டையில இருந்து படம் பார்க்க இங்க வந்திருக்கோம். அண்ணனுக்காக தான், சசி அண்ணனுக்காக மட்டும்தான். வேற லெவலா இருக்கு ப்ரோ. இன்ன வரையும் எந்த ஒரு நடிகர் அந்த மாதிரி இந்த கேரக்டர் உண்மையே வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டர்ல அண்ணன். இந்த படத்துல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, இன்னமும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்னதான் வந்து பிரசிடென்டா இருந்தாலும், அவங்க என்னதான் உயர்ந்து வந்தாலும், அவங்க வந்து இன்னும் தாழ்த்தப்பட்டே தான் இருக்காங்க. அதை வந்து அண்ணன் வந்து இந்த படத்து மூலமா தெரிவிச்சிருக்காரு. நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருக்கு. அண்ணனுக்காக தான் வந்து படத்தை வந்து பார்க்கலாம்னு வந்தேன். நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்குண்ணா, சரவணன் எல்லாமே நல்லா இருக்கு இருந்துச்சுண்ணா. இந்த வாய்ப்பு எங்களுக்கு தந்த அண்ணனுக்கும் மிக ரொம்ப நன்றிண்ணா. இதை எதிர்பார்க்காம வந்தோம், ஆனா படம் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி மிகவும் சூப்பரா இருந்துச்சுண்ணா. அந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குண்ணா. அப்ப சொல்றேண்ணா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இருக்கிற குழந்தைக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசியல் எப்படி இருக்கும், எல்லாமே இருக்கும். எப்படி அரசியல வர முடியும், நம்ம எப்படி ஒரு நல்ல பொசிஷன்ல மாற முடியும், எப்படி போக முடியும் சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு தடை வரும், அதெல்லாம் எப்படி உடைச்சி மேல வர முடியும் சொல்லிட்டு இதை கத்துக்கலாம். இதுல கருத்து நிறைய இருக்கு. சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். யாரெல்லாம் நம்மள தள்ளி விடுறாங்க, இப்ப படிக்க முடியல, ஏற்றத்தாழ்வு எல்லாம் பாக்குறாங்களா, எல்லாம் சமம்னு நினைக்கணும். மிக சூப்பரா இருந்துச்சு படம். எனக்கு சொல்றதுக்கும் வார்த்தையும் வர மாட்டேங்குது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் இந்த படத்தை. எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. இது வந்து புரியல, 10க்கு 10ண்ணா.